ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து எல்லா கதைகளும் இங்க கேட்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது அந்த வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதில் இருக்கக்கூடிய கதைகள் இங்கே கேட்கலாம். அதே மாதிரி அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் சுஜாதா கதைகள் பிடிக்குமோ, மற்ற ஆத்தர் கதைகள் பிடிக்குமோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதை கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய பை நிறைய பணம் அப்படிங்கிற ஒரு கிரைம் ஷார்ட் ஸ்டோரி தான் கேட்க போறோம். கேட்கலாமா? பை நிறைய பணம் ஒரு கிரைம் ஷார்ட் ஸ்டோரி. இந்த கதை கேட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி கேட்ட மாதிரியே இருக்காது. ஒரு முழு நாவல் படிச்ச மாதிரி ஒரு திருப்தியும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். கதைக்குள்ள போலாம். பை நிறைய பணம், சுஜாதா சிறுகதை. அந்த வங்கியில் குருவும் தம்புவும் திருட பெருமாள் ஆட்டோவில் காத்திருப்பான் என்பதுதான் தற்போதைய திட்டம். இது வெள்ளிக்கிழமை, மாறினாலும் மாறும். இப்போது உபகரணங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூர்மையான கத்தி. அமெரிக்கா ஏதோ பஞ்சத்தின் போது நமக்கு அனுப்பிய உணவு தானியங்கள் தீர்ந்து அந்த பைகள் பெருசு பெருசாக சைனா பஜார் பிளாட்பாரத்தில் ஒரு கடையில் விலைக்கு வந்திருந்தன. எ கிஃப்ட் ஃப்ரம் தி யுஎஸ் கவர்மெண்ட் என்று எழுதிய வலுவான காதுகள் வைத்து நிறைய பளு தாங்கக்கூடிய முரட்டு கித்தான் பைகளை குறைவான விலைக்கு வாங்கி கொண்டனர். எதுக்குங்க 4 பையி என்று வியாபாரி பீடியை கடித்துக் கொண்டே கேட்டபோது, பெருமாள் பை நிறைய பணம் ரொப்பறதுக்கு பாய், எதுக்காக இருந்தா உனக்கு என்ன போச்சு என்று கேட்டு அதட்ட, காமா இரு பெருமாள், பதட்டப்பட்டா மக்கள் கவனிப்பாங்கல்ல என்றான் தம்பு பதட்டத்துடன். பீச்சாங்கரைக்கு வந்துரு குரு, சாயங்காலம் காந்தி சிலையாண்ட என்ன என்று தீர்மானித்து விட்டு பிளாட்பாரத்தில் நடந்தனர். பேங்க் பேர் என்ன? என்னவோ மெக்காராவோ மெர்க்குரியோ போர்டு போட்டிருக்கு. குட்டி பிரான்ச் தான், ஆனா பணம் நிறைய டெபாசிட் ஆகுது, அல்ல குறையாது. இந்த வீரப்பு தானே வேணாங்கிறது. தம்புக்கு அதை பற்றி பேசுவதே பயமாக இருந்தது. பெருமாள் துப்பாக்கி சமாச்சாரங்கள் எல்லாம் பயன்படுத்த மாட்டான், எல்லாம் மிரட்டல் தான். பயத்திலேயே செலுத்தணும்பா, அதுதான் என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்திருக்காரு. மென்னில விரல வச்சே செய்திடணும், கத்தியும் லேசா தான் பயன்படுத்தணும். ஆமா, வெள்ளோட்டம் பாத்தியே, என்ன ஆச்சுன்னு சொல்லாத. சாயங்காலம் சொல்றேன், இப்ப என்னோட ஆளை பார்க்க வரதா சொல்லியிருக்கேன், இப்பவே லேட்டு. சாயங்காலம் கடற்கரையில் சந்தித்தார்கள். கியாஸ் கடையில் பாப்கார்ன் பொட்டேட்டோ வறுவல் வாங்கி கொண்டு கொக்கோ கோலா சமாச்சாரங்கள் சேர்த்து கொண்டு சொட்டை புல் மணலில் உட்கார்ந்தார்கள். பாம்பு பலூன் விற்பவன் விர்ரிக் விர்ரிக் என்று தடவி சத்தம் செய்து கொண்டு அவர்களை கடக்கும் போது பெருமாள், யோ, ஒரு நாளைக்கு எத்தனை சம்பாதிப்ப என்று வினவினான். பெருமாள், சும்மாரா பிளீஸ், நாம் ஒரு நாள் எத்தனை சம்பாதிக்க போறோம்னு அவங்கிட்ட சொல்ல வேணாமா தம்பு? தம்பு அவனை கவலையுடன் பார்த்து, நான் வரலடா, இந்த ஓட்டவாயி ஊரு பூரா பேங்க்ல திருட போறோன்னு சொல்லிக்கிட்டே வரேன் பாரு. அங்கே சுண்டல் சிறுவர்கள் சூழ்ந்து கொள்ள, போங்கடா போங்கடா, சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப தொந்தரவு செய்யாதீங்க. பாரு பெருமாள், நல்லா மாட்டிப்ப எப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. டென்ஷன் பண்ணிக்காதப்பா, இந்த பரந்த நகரத்துல இருக்கிற வசதிகள்ல இது ஒண்ணு தம்பு, அலட்சியம். பக்கத்து வீட்டுல 14 வயசு பொண்ணை கூட்டியாந்து 4 பேர் அடுத்தடுத்து டாவடிக்கிறாங்க. அந்த புள்ள பாவம் அலறுது. டிவி டிராமால தான் கத்துதுன்னு மனுஷங்க ஒவ்வொருத்தரும் உதவிக்கு வரல. அவங்க எல்லாம் நெய்பர், பாத்துக்கோ. நீ என்ன செஞ்ச? அந்த பொண்ணை கட்டிக்கிறதா சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இவன் எப்படா நெஜத்தை சொல்லுவான்? பெருமாள் எப்போதும் அப்படித்தான். வாழ்க்கையில் எதுவுமே, பேங்கில் திருடுவது உட்பட விளையாட்டு தான் அவனுக்கு. அதை விடு, வெள்ளோட்டம் என்னாச்சு? இதை விட தோதான பேங்க் இருக்க முடியாதுப்பா. ரெங்கநாத தெரு பக்கத்து தெரு இருக்கு பாரு, ஒன்வே பண்ணியிருக்காங்க. இப்ப அதுல ஓரத்தை ஒளிஞ்சுகிட்டு இருக்கு பேங்க். கொஞ்சம் பேனா கொடு தம்பு, ஒரு காகிதம் எடு. தம்பு தன் பையில் இருந்து அவன் நண்பன் ரவியிடமிருந்து வந்திருந்த இன்லாண்ட் கடிதத்தை எடுத்து அதன் கசங்களை சீர்படுத்தி கொடுக்க, பெருமாள் அதில் விலாசம் இருக்கும் இடம் அருகே வரைந்து காட்டினான். ஏகப்பட்ட நகைக்கடை, தவணை முறை கடைகள்லாம் இருக்கு. சில கடைகள்ல தினப்படி வசூலான ரொக்கத்தை அந்தந்த கடைகள்லயே போய் சேகரிச்சு வந்துருவாங்க. சில பேரு டெய்லி கலெக்ஷனா மறுதினம் காலையில கொண்டு வந்து பேங்க்ல கட்டிடுவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பொருளும் தினத்தை பொறுத்ததுப்பா. 10 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும். சனிக்கிழமை பேங்க்ல அரை நாள், நமக்கு அதுதான் தோது. வெள்ளிக்கிழமை தான் தங்க நகை வியாபாரம் அதிகம். திங்கள் புதன் 2 நாளும் வியாபாரம் மந்தமா இருக்குமா. வால்ட் இங்க இருக்கு என்று படத்தில் காட்டினான். அலாரம் சிஸ்டம் ரொம்ப சிம்பிளா மேஜிக்ல டம்ளர் சுவிட்ச் வச்சிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாரு,
அதுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மதியம் 2 மணிக்கு கேஷ் டிரான்சாக்ஷன் முடிச்சுக்கிட்டு கணக்கை சரிபார்த்து மீண்டும் கேஷியர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சாவி வாங்கி கேஷ் கவுண்டர்ல இருந்து ஸ்ட்ராங் ரூமுக்கு பணம் மாறுது. இடையில பொறுப்பேற்கிற சமயத்துல பணம் தகர பெட்டிகள்ல இழப்பாருது. செக்யூரிட்டி பக்கத்துல தான் நிக்கிறான். அவங்க பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. ஒரு ரெட்டைக்குழல் துப்பாக்கி வச்சிருக்கான். அவன் சுட்டாலும் சுடுவான். ஆனா கிழவன் அவனோட கையை நடுங்கி எங்கேயாவது சுகர் கடிகாரத்துல பட்டாலும் படும், நோ ப்ராப்ளம் என்று சிரித்தான். அந்த காகிதத்தில் பெருமாள் கையெழுத்துக்கள் போட்டு சிக்னேச்சர் பாத்தியா தம்பு, நான் மட்டும் ஒழுங்கா படிச்சிருந்தா என்னவோ ஆயிருப்பேன் சொல்லு. அலாரம் தான் கொஞ்சம் பயங்காட்டுது பெருமாளே. பயப்படாத, நாம திட்டமிட்டு இருக்கிற அந்த வாரத்துல தினமும் ஏரியாவில் பவர் ஷட் டவுன் பேப்பர்ல போட்டிருக்காங்க. கில்லாடுற நீ. அப்படி கரண்ட் வந்தாலும் பயத்துல மணி அடிக்க மாட்டாங்க. அப்படி மணி அடிச்சாலும் போலீஸ்காரங்க துப்பி மாட்டிக்கிட்டு வர்றதுக்குள்ள பல்லாவரம் நாம போயிருவோம். கவனி, ஆட்டோவை இந்த சந்தில தான் நிறுத்துறேன். பின்பக்கமா கேன்டீனுக்கு வழி இருக்குது. தம்பு நோட்டுகள் அல்ற, ஏதாச்சும் ஒரு பொம்பளையை தேர்ந்தெடுத்து ஒரு தட்டு தட்டு. ரத்தம் விழும்படியாவா? வேண்டாம், பாவலா காட்ட பொடி வச்சிருக்கேன். ஒரு தடவை கசக்கிட்ட ரத்தம் மாதிரி கொட்டும். எல்லோரும் அதை பார்க்கணும். பார்த்தவங்க கம்மன் ஆயிடுவாங்க. என்ன, 4 பை ரொம்ப நோட்டு சேர்த்துக்க. நீ 2 பை, குரு 2 பை. 500 ரூபா நோட்டு கட்டா முதல்ல எடுத்துரு. 500 ரூபா நோட்டு கட்டா முதல்ல எடுத்துரு. 4 ரொம்பனா போதும். ஒரு ஆட்டோ அவ்வளவுதான் தாங்கும். 75 லட்சம் போதும். 3ஆல வகுப்படும். வாழத்தடியில இன்னொரு ஆட்டோ வச்சிருக்கோம். அங்க ஆட்டோ மாத்திடுறோம். நேரா வில்லிவாக்கம் போயிடும் தம்பு. நீயும் ஒரு முறை இடத்த போய் பாத்துரு. நான் பார்த்தாச்சு என்றான் குரு. பெருமாள் தம்பு தோளில் தட்டி, பணத்தை என்னடா செய்வ? இன்னும் யோசிக்கல என்றான் தம்பு. நான் மொத்தத்தையும் வண்டலூருக்கு பக்கத்துல ஆசிரமம் இருக்கு பாரு, அதுக்கு கொடுத்துடலாம்னு தான் யோசிச்சேன். அப்புறம் கொஞ்சம் சௌகரியங்களும் பண்ணிக்க. மணிமங்கலத்துல ஒரு ஃபார்ம் வாங்கி போட்டு மீன் பண்ண வைக்க போறேன் என்றான் பெருமாள். தீவிரமாக 1 வருஷத்துல 1 கோடி பண்ணலாம். தம்பு, இவன் சொல்றது எதையும் நம்பாத. குடிச்சே எல்லா பணத்தையும் ஒடிச்சிருவான். இல்ல ஊட்டிக்கு போயிடுவான் குதிரவாளை துரத்திக்கிட்டு. இல்ல அந்த பொம்பளை, அது என்ன பேரு, கீதா? ஐயோ, அதுக்கு திருமணம் ஆயிடுச்சுப்பா. பின்ன அன்னைக்கு ஆட்டோல கூட்டிக்கிட்டு போயிருந்தியே எல்டாம்ஸ் ரோட்டாண்ட, அது வேற கீதா. மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமில்ல என்றான் சந்தேக தம்பு. ஜெயில போடுவாங்க. ஜெயிலுக்குள்ள ஏஜென்ட்டுங்க எல்லாம் இருக்காங்க. வெளியே பேமெண்ட் பண்ணி அண்டர் ட்ரையலா இருக்கிறப்ப கோர்ட்டுக்கு போற சமயத்துல தப்பிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன் என்றான் பெருமாள். நீ சொல்றதுல எது நிஜம் எது பொய்ன்னு முன்னரையே சொல்லிரு பெருமாளு, நம்பவே முடியல. நாம திருட போறது மட்டும்தான் நிஜம் என்று கூறிவிட்டு அந்த காகிதத்தில் வரைந்து காட்டினான். வாட்ச்மேனு இங்க இருப்பான். இங்க இருந்து 11 மணிக்கு சாப்பிட போறாங்க. பெரும்பாலும் காலி ஆயிடும். கேஷ் கவுண்டருக்கு 30 அடி இருக்கும். இதோ பாரு, இந்த அறை கதவு திறந்திருக்கு. பின்பக்கமா அசிஸ்டன்ட் மேனேஜரை பார்க்க போறாப்ல. உள்ள நுழைஞ்சு அந்த பக்கமா வந்தா முதல் டெல்லர் கவுண்ட்ல அதிகம் கேஷ் இருக்காது. போறப்ப நேரம் இருந்தா பொறுக்கிக்கிட்டு போலாம். மத்த 2 கவுண்டர்ல தான் அதிகம் பணம் இருக்கும். தகர புட்டிங்க மிதிச்சா திறந்துக்கும். திறந்த பைக்குள்ள பதட்டப்படாத அடைச்சுக்க. குரு என்ன பண்றான், அந்த பொம்பளைய கூட வச்சுக்கிட்டு உன் கூட ஹெல்ப் பண்றான். என்ன புரியுதா? அங்க இருந்து இங்க வந்தா பக்கமா வழி இருக்கு பாரு. ஆட்டோ காத்திருக்கும் வெளியில. பேய் மொழி முழிக்கிறியடா, புரியுதா இல்லையா? பெருமாளு, எப்படி இத்தனை விவரம் சேர்த்த? எல்லாம் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு தான் பளிச்சுன்னு உட போட்டுக்கிட்டு மேனேஜரை பார்த்து 1 லட்சம் ரூபாய் எஃப்டி கட்டணும்னு ஃபார்ம் வாங்க நுழைஞ்சேன். பெருமாள் அந்த காகிதத்தை கிழித்து பந்தாக்கி குப்பை தொட்டியில் போட்டான். கடிகாரம் ஓடுதுல, பேட்டரி வேணா மாத்திக்க. சரியா சனிக்கிழமை 11:30க்கு வந்துரு. கவுண்டர் க்ளோஸ் பண்றதுக்கு முந்தி வந்து ஏதோ ஃபார்ம் ரொப்பராப்ல ஜகா வாங்கிட்டு என்ன? நிரப்புவது போலத்தான் தாமதம் செய்து கொண்டிருந்தான். உள்ளங்கையை வியர்வை நனைத்தது. குரு மெல்ல பெருமாள் குறிப்பிட்ட அந்த பாதி கதவை அணுகினான். கடைசி வாடிக்கையாளர்கள் சென்று விட்டார்கள். மின்சார விசிறிகள் நின்றிருந்தன. எல்லோரும் கசகசவென்று இருந்தார்கள். பூணல் போட்ட தோட்டா அணிந்திருந்த காவலாளி ராதி கதவை 3/4 பாகம் சங்கிலியால் இணைத்து ஒற்றை ஆசாமி மட்டும் வெளியேறும்படி உருக்களித்தான். கேஷ் கவுண்டரில் இருந்த பெண்ணை அணுகினான். லேசாக தளர்த்தி கட்டியிருந்தாள். மலையாள பெண் போலிருந்தாள். கண்ணாடி போட்டுக்கொண்டு, எஸ், வாட் டு யூ வாண்ட்? க்ளோசிங் டைம் ஆயிடுச்சே என்றாள் அவள். துரிதமாக செயல்பட்டு பின்புறத்தில் இருந்து அணுகி அந்த கதவை உதைத்து திறந்தான். யாராவது நகர்ந்தீங்க, சத்தம் போட்டீங்க, இந்த அம்மா உயிருக்கு ஆபத்து என்று மிரட்டினான். தம்புவின் குரல் கம்மி போயிருந்ததால் கொலை விழும்
என்று சொன்னது சரியாக யாருக்கும் கேட்கவில்லை. படன் என்ன சொல்றீங்க என்று அவள் பதறினாள். அப்போதுதான் பின்னால் குரு வந்திருப்பதையும் தம்பு கத்தியை இடுப்பிலிருந்து உருவுவதையும் அவள் கவனித்தாள். சூடு போட்ட பூனை போல் அலறினாள். குரு அவள் கழுத்தில் கத்தி வைத்து மிச்ச கையால் ரசாயன பொருளை தேய்க்க ரத்தம் சாரியில் வழிந்தது. பெண்கள் அலறினர். இடையில் குரு பைக்குள் நோட்டுக்களை கச்சா முச்சாவென்று அடைத்தான். சில கட்டுகள் அங்கும் இங்கும் சிதறின. அசங்காதீங்க, அசஞ்சீங்க இவ உயிருக்கே ஆபத்து என்று குரு வெறி பிடித்தார் போல சத்தமிட்டு நோட்டு கற்றைகளை அவசரமாக அடுக்கினான். சிப்பந்திகள் இருவர் மேனேஜரின் கேபினுக்குள் ஓடுவதை கவனித்து, ஏதாவது எசகேடா செஞ்ச? உன் பேர் என்னம்மா? ஷாமலா ஐயா. ஐயா என்ன விட்டுருங்க ஐயா, 10 வயசுல பொண்ணு இருக்குங்க ஐயா என்று அந்த பெண் கெஞ்சினாள். எனக்கும் தான் இருக்குது, அந்த மேனேஜரை பொத்திக்கின்னு சும்மா இருக்க சொல்லு, இல்ல கீறிடுவேன் என்று மிரட்டினான். அந்த பெண்மணி, எதுவும் செஞ்சிடாதீங்க நந்தகோபால் சார், பாலு சார், எதுவும் செஞ்சிடாதீங்க, பெண் குழந்தைய தகப்பன் இல்லாம வளர்க்கிறேன், எதுவுமே செஞ்சிடாதீங்க அந்த பெண் கெஞ்சினாள். மேனேஜர் கோபால்சாமி வெளியே வந்து, யாரும் எதுவும் செய்யாதீங்க, ஷாமலா உயிருக்கு ஆபத்து என்றார் அவர். இது புத்திசாலித்தனம், மூவ் பண்ணாதீங்க, உத்தம மேனேஜரு, இதுதான் உத்தமம் என்ற குரு வேண்டும் மட்டும் பணத்தை அள்ளி எடுத்துக்கொண்டான். குரு போதும் என்றான் தம்பு. ரப்பர் பேண்டில் சேகரித்து வைத்திருந்த நோட்டுகள் விடுதலையாகி தரையெங்கும் சிதறியதை அவர்களுக்கு கவனிக்க அவகாசம் இல்லை. சிறிய சிறை போன்ற கேபின் எங்கும் கரன்சி நோட்டுகள் உதிர்ந்தன. பெருமாள் பதட்டப்பட்டு பின்பக்கத்தில் இருந்து சீக்கிரம் சீக்கிரம் என்றான். உள்ளேயே வந்துவிட்டான். முட்டாள்களா, எத்தனை நேரம், சீக்கிரம் என்று அதட்டினான். தரையில் தேய்த்து தேய்த்து அந்த பைகளை எடுத்துக்கொண்டு ஆட்டோவில் சேர்த்த போது 2 அரை டிராயர் சிறுவர்கள் வேடிக்கை பார்க்க பெருமாள் வெச்சிக்க என்று ஆளுக்கொரு 100 ரூபாய் நோட்டை பிரித்து அவர்கள் வாள் எறிந்தான். ஆட்டோவை கிளப்பினான். தம்பு தொத்தி ஏறிக்கொண்டான். குரு குரு எங்க? இதோ நோட்டு மூட்டைக்கு பின்னால என்று எட்டி பார்த்தான். தினகரன் இதழ்களால் பைகளின் மேல் மூடினார்கள். குதூகலத்தில் கையை கொடு குரு என்று அவன் கையை பற்ற ஆட்டோ பேய் ஓட்டமாக வற்றல் மாடுகளின் ஊடே ஓடி ரயிலடி பாலத்தில் நிறுத்தி வைத்திருந்த மற்றொரு ஆட்டோவில் பைகளை மாற்றிக்கொண்ட போது வழிப்போக்கர் ஒருவரை விழித்து, அண்ணே கொஞ்சம் உதவி பண்ணுங்க என்று உத்தாசை கேட்டான். என்னப்பா மூட்டை? முள்ளங்கி பத்தைங்க என்றான் இவன். இந்த சம்பவம் நடந்து சரியாக 1 வாரம் கழித்து இன்ஸ்பெக்டர் ஜெயபாரதி பேங்கின் மேனேஜர் கோபால்சாமியை 8வது முறையாக அவர் அறையில் சந்திக்க வந்தார். வாங்க பாரதி, இன்னைக்காவது சீல் வச்ச இடங்களை ரிலீஸ் பண்ணீங்கன்னா நல்லது. ஏகப்பட்ட நோட்டுங்க செதறி கிடக்க, கை ரேகைகள் எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா நல்லது. எத்தனை மிஸ்ஸிங்னு டிவிஷனல் ஆபீஸ்ல ஃபாக்ஸ் மேல ஃபாக்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல வச்சிருக்கோம். இன்சூரன்ஸ் காரங்க வேற நெருக்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து இந்த அலாரம் வேலை செய்யல. செக்யூரிட்டி துப்பாக்கி தோட்டா எல்லாமே எம்டி. ஒருவேளை உள்வேலையா இருக்குமோ என்று கேட்டார் மேனேஜர். இல்லைங்க, நான் எல்லோரையுமே விசாரிச்சுட்டேன். இவங்க வெளியாளுங்க, பவர் கட்டு பார்த்துதான் வந்திருக்காங்க. ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா சார்? ஜெயபாரதி தன் தொப்பியை கலற்றி மேஜை மேல் வைத்து முகத்தை துடைத்து கொண்டார். நரையோடிய மீசையில் கம்பீரம் மீதி இருந்தது. இந்த ஏரியாவுக்கு நீங்க வந்ததுல இருந்து இங்க கிரைம் குறைஞ்சிருக்கு. வெளியில பிரபலமா தான் இருந்தது, இப்ப அதுக்கு அச்சாணி வந்துடுச்சு பாருங்க. எத்தனை போயிருக்கும் என்று இன்ஸ்பெக்டர் மேனேஜரை கேட்டார். சரியா சொல்ல முடியலைங்களே, கேபின்ல கரன்சி இறஞ்சி இருக்கு. நீங்க விரல் ரேக் எடுத்ததுக்கு சீல் போட்டு வச்சிருக்கீங்க, இருக்கிறத என்னனோ குத்து மதிப்பா சொல்லுங்க. அன்னைய டிரான்சாக்சனை கூட்டி கழிச்சு பார்த்தா 70 லட்சம் இருக்கும். இன்சூரன்ஸுக்கு இன்னும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, ஹெட் ஆபீஸுக்கும் கொடுக்கல. உங்க ரிப்போர்ட்டுக்கு தான் நான் காத்திருக்கோம் என்றார் மேனேஜர். கேஸை நாங்க கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன செய்வீங்க? இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிடுவோம். அவங்களும் பிரைவேட் டிடெக்டிவ் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? இல்ல சார், முடியல. ஒரு கத்திய வச்சு பயங்காட்டிட்டு கொண்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். களவாணி பசங்க. ரத்தம் கூட பொய் சார். ஷியாமளாவுக்கு காயமே இல்ல, பயம்தான். அப்ப என் ரிப்போர்ட்டுக்காக தான் காத்திருக்கீங்க நீங்க? நீங்க அந்த ரிப்போர்ட் கொடுத்துட்டா ரைட் ஆஃப் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. சிஜிஎம் ஆபீஸ்ல தான் பவர் இருக்கு. எனக்கு ப்ரமோஷன், ஃபாரின் போஸ்டிங் வர வேலையில
இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் என் தலை எழுத்து என்று அழுத்து கொண்டார் மேனேஜர். அந்த அம்மா ஷியாமளாவை பார்க்கணுமே. அவங்க ஷாக்ல இருக்காங்க சார், லீவ் போட்டிருக்காங்க. அட்ரஸ் தரேன். நீங்க எதுவுமே கண்டுபிடிக்க முடியலீங்களா? சொல்றேன், கொஞ்ச நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, போன் கால் இல்லாம இடம் இருந்தா கொஞ்சம் பேசலாமே. மாடியில ஏஜிஎம் ரூம் இருக்கு, அங்க போயிடலாம் வாங்க என்றார் மேனேஜர். அவர்கள் மேனேஜரின் கேபினை விட்டு வரும்போது நிருபர்கள் காத்திருந்தனர். மிஸ்டர் ஜெயபாரதி, போலீஸ் ரொம்ப மெத்தனமா இருக்கிறதா சட்டசபையில கேள்வி கேட்கிறாங்க. சிபிஐல ஒப்படைக்கும்படி எதிர்கட்சி தலைவர் கேட்டிருக்கார். உங்க பதில் என்ன? 11 மணிக்கு வாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறேன் என்றார் இன்ஸ்பெக்டர். ஸ்டேட்மெண்ட் கிடக்குது சார், குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவானா இல்லையா, அதுதான் எங்களுக்கு வேணும். சரி, 11 மணிக்கு நீங்க வாங்க. இப்ப என்ன ராகு காலமா என்றார் ஒரு நிருபர். அவரை ஒரு கணம் முறைத்து பார்த்து, உங்களுக்கு வாழ்வியா என்று சொல்லிவிட்டு மேனேஜருடன் மாடிக்கு சென்றார் இன்ஸ்பெக்டர். மேலதிகாரியின் அறையை அடுத்த லான்ச் போன்ற தனி இடத்தில் உட்கார்ந்திருந்தனர். அரிதாக புன்னகைக்கும் பாரத பிரதமர் அருகில் பிளாஸ்டிக் எழுத்துக்களால் வங்கியின் சாதனைகளை அறிவிக்கும் கருப்பு பலகையை படித்தார் ஜெயபாரதி. போன வருஷம் எத்தனை ரைட் ஆஃப் பண்ணியிருக்கீங்க? அது இருக்கும் சார், 300 கோடி. எல்லாம் ஹர்ஷத் மேத்தாவால. மத்த வங்கிகளோட ஒப்பிட்டா இது ரொம்ப கம்மிங்க. டீ சாப்பிடுறீங்களா என்று கேட்டார் மேனேஜர். வேண்டாங்க, நான் வெளியே எதுவுமே சாப்பிடுறது இல்ல. உங்க பேங்க்ல திருடினவங்களை நான் கண்டுபிடிச்சாச்சு சார் என்றார் இன்ஸ்பெக்டர். என்னது என்றார் பதறியபடி மேனேஜர் கோபால் சுவாமி. அவங்க 3 பேரு, குருநாத், தம்பு, பெருமாள்னு 2 பேர் வில்லிவாக்கத்துல இருக்காங்க, ஒருத்தன் பல்லாவரத்துல இருக்கான். ஆச்சரியமா இருக்கே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? போலீஸ் ஒன்னும் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல, இதெல்லாம் எங்களுக்கு சின்ன சமாச்சாரம். நான் ஒத்த ஆளு, ஒரு அற்புதமா இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்றார் மீசையை புறங்கையால் தள்ளிவிட்டு கொண்டு. கை கொடுங்க சார், எப்படி கண்டுபிடிச்சீங்க? கொஞ்சம் முறை, கொஞ்சம் அதிர்ஷ்டம். அவங்க திருடின போது பயன்படுத்தின பெரிய பைகள்ல a gift from the US கவர்மெண்ட் எழுதி இருந்தத உங்க சிப்பந்திங்க, அதான் அந்த அம்மா கேஷியர் எல்லோரும் கவனிச்சிருக்காங்க. அத ஆர்பர்ல இருந்து வாங்கி வந்து சைனா பஜார் பிளாட்பாரத்துல ஒரு பாய் விக்கிறாரு. அவரை கேட்டப்ப 3 பேர் வந்து வாங்கிட்டு போனதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சொன்னாரு. எதுக்குன்னு கேட்டாராம். பணம் ரொப்புறதுக்குன்னு சொன்னாங்களாம். அந்த ஆளு அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தாரு. மேலும் காந்தி சிலையாண்ட சாயங்காலம் போய் பேசலாம்னு புறப்பட்டப்ப அவங்க பேசிக்கிட்டதையும் ஞாபகம் வச்சிருக்காரு. அடுத்தது பீச்சுக்கு போய் அங்க இருக்கிற எல்லா பீச்சாங்கர கடைகள்லையும் விசாரிச்சப்ப இந்த மாதிரி பைய வச்சுக்கிட்டு 3 பேர் வந்ததையும் புல்வெளியில உட்கார்ந்துகிட்டு என்னவோ எழுதி பிளான் போட்டதையும் கவனிச்சிருக்காங்க. டீ, கூல்ட்ரிங்க்ஸ், கேஸ் கடைக்கார ஒருத்தன் அவங்க எது எழுதினதையும் காகிதத்து கிழிச்சு குப்பையில போட்டதையும் சொன்னான். சுண்டல் விக்கிற பசங்களும் சொன்னாங்க. இங்கதாங்க அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. கார்பரேஷன் மகானுபாவங்க 4 நாளா குப்பையை கிளியர் பண்ணல. அந்த குப்பை தொட்டிய தலகில புரட்டி துண்டுங்களை இத பாருங்க பொட்ட வச்சு பார்த்தோம். ஒருத்தனுக்கு வந்த இன்லைன் லெட்டருக்கு பின்னால கிறுக்கி இருக்கானுங்க. இதுல விலாசம் வில்லிவாக்கம் 13 சண்பகம் தெருவுல தம்புன்னு ஒருத்தன். அங்க போய் விசாரிச்சா, ஐயோ என்ன சார், ஸ்காட்லாந்து யார்டு ஸ்தோத்திரம் போல இருக்கே. எல்லாமே விசாரணை தாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல, அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம், எவிடன்ஸ் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். கீதான்னு ஒரு பொண்ணுக்கு நகை வாங்கி கொடுத்திருக்கான் ஒருத்தன், அதையும் விசாரிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் இன்ஸ்பெக்டர். என்ன சார் பேசணும் என்றார் மேனேஜர் சந்தேகத்துடன். இங்க பாருங்க கோபால்சாமி, நீங்க ஒரு கடமை உணர்ச்சி உள்ள பேங்க் அதிகாரி. உங்க திறமைய பாராட்டி ப்ரமோஷன் கொடுத்து நியூயார்க் பிரான்ச்ல போஸ்டிங் பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் ஏதோ ஒரு விதத்துல கடமை தவறாத போலீஸ் அதிகாரி தான். இல்லனா கேஸ எப்பவோ க்ளோஸ் பண்ணியிருப்பேன். எத்தனையோ குற்றங்கள் கண்டுபிடிக்காம இருக்கு, அதோட இதையும் சேர்த்திருப்பேன். எனக்கு எதுவும் வேலை போக போறதில்ல, உங்களுக்கும் வேலை போகாது. நம்ம அளவுல கடமை தவறாம இருக்கிறப்ப நம்ம மேலதிகாரிகளை கொஞ்சம் பாருங்க. உங்க சேர்மன் கண்ணா பின்னான்னு ஹர்ஷத் மேத்தா மாதிரி சந்தேக கேஸுகளுக்கெல்லாம் ஓவர் டிராப்ட் லோன் கொடுத்துட்டு 300 கோடிய கேஷுவலா ரைட் ஆஃப் பண்றாரு. எங்க டிஐஜி ஒரு சீரோடு ஊழல்ல மட்டும் மட்டமான காக்கி துணிய அங்கீகரிச்சுட்டு 10 கோடி ரூபாய் பண்ணியிருக்காரு. எத்தனையோ ஊழல்ல ஒண்ணு அது. நீயும் நானும் கடமைய செஞ்சுக்கிட்டு சின்ன திருடங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். 10 லட்சமோ 30 லட்சமோ
ஏன் 1 கோடி கூட இந்த பெரிய திருடங்க ஊழல்களோட ஒப்பிட்டா பிச்சை காசுதான் இது. சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க என்று கேட்டார் மேனேஜர். எவ்வளவு சுலபம் பாருங்க கோபால், நம்ம பைகளையும் பணத்தால ரொப்பறது. உங்களை பொறுத்த வரையில திருட்டு போய் ரைட் ஆஃப் சாங்ஷனுக்கு உங்க ஸ்டேட்மெண்ட்ல ஒரு 50 லட்சம் கூடவே கொடுத்துடலாம் இல்லையா? கீழே இறஞ்சிருக்கிறதே 20 லட்சம் இருக்கும். ஆமா, ஆனா நீங்க என்று இழுத்தார் மேனேஜர். என்ன பொறுத்தவரை இந்த கேஸ கண்டுபிடிக்க முடியலன்னு நான் சொந்தமா கண்டுபிடிச்ச அத்தனை விவரத்தையும் மறைச்சிடலாம். நாம 2 பேர் மட்டும் 50 லட்சம் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? நிறுத்தி நிதானமாக கோபால்சாமியை பார்த்தார் ஜெயபாரதி. நீங்க 25, நான் 25. என்ன சொல்றீங்க என்றார் இன்ஸ்பெக்டர். என்ன சொல்றது என்று கையை பிசைந்தார் கோபால்சாமி. நான் சொல்றது சத்தியமா இல்லையா? சத்தியம்தான். ஆனா அதேதான், எனக்கும் இந்த ஆணா உண்டுங்க. நான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றது நாமளும் திருடனுங்கிற நோக்கத்துல இல்ல. குறுக்கு வழி எவ்வளவு சுலபமானது. நல்ல வழியும் நேர்மையா இருக்கிறதும் நம்ம நாட்டுல படிப்படியா சிக்கலாயிட்டு வருது பாருங்க. இன்ஸ்பெக்டர் ஜெயபாரதி தன் தொப்பியை எடுத்து மாட்டிக்கொண்டு முகத்தை துடைத்து கொண்டார். வேண்டாங்க, நம்ம மாதிரி 1-2 அதிகாரிங்க மிச்சம் இருந்தாதான் இந்த சபிக்கப்பட்ட நாட்டுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை இருக்கும் என்று கூறியபடியே இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து கிளம்பினார். ஜெயபாரதி அறையை விட்டு வெளியே வந்ததும் நிருபர்களை சந்தித்தார். இந்த பேங்க்ல திருடனவங்களை கண்டுபிடிச்சாச்சுங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணதான் இப்ப புறப்படுறேன் என்று கூறினார் இன்ஸ்பெக்டர் ஜெயபாரதி. சுஜாதாவின் பை நிறைய பணம் கிரைம் சிறுகதை முற்றும். நாட்டுல எவ்வளவோ ஊழல், லஞ்சம், ஏமாற்றுதல், திருடுறது எல்லாமே இருக்கு. எல்லா மட்டத்திலையும் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆனா அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இந்த கதையில வர்ற மாதிரியான இன்ஸ்பெக்டர் ஜெயபாரதி மாதிரி, இந்த கதையில வர்ற மேனேஜர் கோபால்சாமி மாதிரியும் சில பேர் இருக்காங்க. அது மாதிரி சில பேர் இருந்தாதான் கொஞ்சமாவது அந்த நியாயத்துக்கு நாம ஒரு சப்போர்ட் பண்ண முடியும். நியாயத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை அழகா சுஜாதா அவர்கள் இந்த கதையில சொல்லியிருக்காரு. ஒரு பிடிச்ச கிரைம் ஸ்டோரி. இந்த கதையை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி.